கப்பல் போகுதே, கப்பல் போகுதே. உயிர் போற மாதிரி ஏன் கத்துறீங்க? கப்பல் போகாம நீங்க போனா கவுந்துருமா? என்ன விட்டுடுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துறேன். என்ன கொடுக்குறீங்க? சுதந்திரம். சுதந்திரத்தை காதலையும் கொடுக்குறீங்க, கையில கொடுங்க. 2 மீனை பிடிச்சு கொடுக்க முடியல, சுதந்திரம் கொடுக்குற மூஞ்சியும் முகரையும் பாரு. இப்ப நாங்க பார்த்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். சிரிச்சுக்கிட்டே பண்ணாருல பாவம், இப்ப அதை அழுதுகிட்டே தீக்குறாரு. நல்லா ஓடாம கையாடப்பா. போகுதே கப்பல் போகுதே. ஆமா போகுதே, மான கப்பல் ஏறி போகுதே. உயிர் போதாப்பா. மணிமாறன் மணிமாறன் மணிமாறன், குடிகளுக்கும் குணமுடைய அந்த மணிமாறன் இப்போது கொள்ளைக்காரனாக மாறிவிட்டான். மிக பழைய குற்றச்சாட்டு. சிறு வித்தியாசம். முன்பு நான் மட்டும் சொன்னேன், இப்போது உலகமே சொல்லுகிறது. தென்கடலில் பல வியாபார கப்பல்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்ளையில் அவர்தான் ஈடுபட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? அது ஒரு காலம் நடந்திருக்க முடியாது. அப்படி நடந்ததாகவே ஒப்புக்கொண்டாலும் அதுக்கு நீங்களே காரணம். என்ன, நான் காரணமா? நீங்கள் அவரை படுத்திய கொடுமைகளுக்கு கிடைத்திருக்கும் பிழைதானது. உங்களை விட கொள்ளையரே மேலது தவறான பாதையில் அவரை தள்ளியவரை நீங்கள் தான். ஊர் வந்துருச்சு, ஒரு பொண்ணு. நான் சுங்கச்சாவடிட்டு இறங்கிறேன், ஓட்டு. நிறுத்தப்பா. ஊருக்குள்ள வர சரக்கு எதுவா இருந்தாலும் பாதி சர்வாதிகாரிக்கு சொந்தம். குடையா குடுத்துட்டு போயா. ஏன் எழுதுறீங்க? ஊட்டை பிரியா. நானு எங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணிட்டு 2 பிச்சைக்காரங்களுக்கு போறதுக்கு சோறு எடுத்துட்டு போறேன். பிச்சைக்காரங்களுக்கு உங்களுக்கு போடணுமா? காலம் காத்த போயா. சௌக்கியமா? ஐயா, கண்ணில்லாத கபோதியா, பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பல்ல வளர்ப்பேன். இந்தாயா எடுக்கிறது பிச்சை, கழுத்த கைய போட்டு எடுக்கிறியா? அழகா எனக்கு தெரியல, நான் தானே உழவு மறந்துப்பேன். நம்ம உணவு மறந்தப்பனா அசல் பிச்சைக்கார மாதிரி இருக்கடா. மணிமாறன் ஒரு முக்கியமான வேலையா அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவர் அடுத்த கொள்ளைக்கு புறப்படுறதுக்கு முன்னால நான் போய் சேர்ந்துடணும். ஆகையினால நம்ம ஆளுங்கள் எல்லாம் தயார தோப்ப நிறுத்திவே, நான் வர ஓடு. சரி வாங்கய்யா வாங்க, இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. முன்னாடி அம்மா புதுசா வந்தவளே, பாடி வெளிய உன் சாயம் வெளுக்க போகுது. யாரையுமே காணமே, என்னடி இது மாயமா இருக்கு? எங்கம்மா அந்த பொண்ணு? எங்கேயோ ஓடி போயிட்டா போல இருக்கே. இங்கதான் நின்னு என் கூட சண்டை போட்டா. அதுக்குள்ளவா மறைஞ்சு போயிட்டா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் புருஷன் அப்பேற்பட்ட பிள்ளை இல்ல. இத பாருமா, புருஷன்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க, எல்லாம் சரியா போயிடும். நாங்க வர்றோம். யோ, ஊரார்கிட்டயுமா என்ன அவமானப்படுத்துற? எங்க போயிடுவ? வா ஒரு கை பாக்குறேன். அப்பா, இவளை நான் எங்கெல்லாம் தேடுவேன்? எந்த தெருவுல நிக்கிறாளோ? எத்தனை பயவு இவளை பார்த்து பயப்பட போறானுங்களோ? என்னால முடியாதா சாமி? ஐயோ ஐயோ, ஜெர்மனி வந்துட்டியா? எனக்கு தான் தெரியுமே, நம்ம காதல் என்ன சாதாரண காதலா, தீவுக்கு தீவு தாவன காதலாச்சே. வேண்டாம், முடிச்சுக்கிட்டா மிரட்டுவா. நீ விடியிற வரைக்கும் படுத்து தூங்கு. அது வரைக்கும் முடிச்சவளே மறுபடியும் வந்துச்சியா? அதுக்குள்ள வந்துட்ட? எதிர்பாராம நான் வந்ததை பார்த்து பயமா இருக்காடா? சச்சா, நீ தானே வந்திருக்கிற, உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? வா உள்ளார வா. கட்டில பட்டுறது யாரா? ஏன் பொண்டாட்டி? எத்தனை நாளா? ரொம்ப நாளா? ஐயோ, என்கிட்டே பச்சையா சொல்றானே. ஏன்டா என் கண்ணு முன்னாடி என் வீட்லயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சியா நீ? பகிரங்கமா கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா? ஐயோ, அவளும் சம்மதிச்சிட்டாடா. எதை யார கேட்டு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற? இன்னும் வேற என்னடா இங்க நடக்கணும்? எங்க அவ? என் பொண்டாட்டி பார்த்து அவன் பேசுறான், எனக்கு பொல்லாத கோவம் வருது. மடப்பயல அவளாடா உன் பொண்டாட்டி? என்ன சொல்ல நீ? என்ன மன்னிச்சிருந்த, தெரியாம நடந்தது. ஆள் மாறாட்டம். எங்கிட்டே கதை வாயா வா,
உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு இந்த கன்றாவியை பார்க்கவா? பின்ன என்ன விரட்டிட்டு புதுச்சேரிக்கையோட கொல்லாவற? ஏய், சமாளிக்கிறியா? உனக்கு அந்த திருட்டு பயிருக்கு இருக்கிற சம்பந்தத்தை நான் நேர்ல பாத்துட்டேனேங்கிறதுக்காக வேண்டி அதை மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதிர்வழக்காரன் இல்ல. என்ன சொன்ன? நீ நல்லா இருப்பியா? என் மேலேயே தப்பு சொல்றியே. பின்னாடி என்ன சின்ன எல்லாத்தையும் காரணம் நான் தான். அடிக்கிறதெல்லாம் என்ன நீ மெதுவா அடி. அம்மா தாயே என்ன மன்னிச்சிரு. நீ இல்லாத நேரத்துல இந்த வீட்டுல நானும் என் பொண்டாட்டியும் கொடுத்து நடத்த போக அது இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டுருச்சு. அப்போ இங்க இருந்தது ஓ வீட்டுக்காரியா? ஆமா. இப்ப எங்க அந்த பொண்ணு? ஓடி போயிட்டா கோச்சுக்கிட்டு. மலை போட்டு தேடாத இடம் பாக்கி இல்ல. எங்க போனாலோ என்ன ஆனாலோ இங்கதான் நிக்கிறா. தேன்மொழி வந்தாயா? ஏன் நான் வந்தது சொல்லையா இருக்கேன்? பாத்தாயா? இது யார் தெரியல? மூத்த பிசாசு. என் சிநேகிதன் சன்னியாசியுடைய சம்சாரம். சன்னியாசிக்கு ஏதாவது சம்சாரம்னு கேட்காத, அவர் பேரு தான் சன்னியாசி. இந்த குழப்பம் எல்லாம் உன்னாலதானே ஐயா? சரி சரி, பட்டதெல்லாம் போதும், வா நம்ம போயிடுவோம். தங்கச்சி, நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் இதே வீட்டுலதான் இருக்கணும். யோ சொல்லையா? நீ தான் சொல்லிட்டிய, நான் வேற சொல்லணுமா? தேன்மொழி யார் இவங்க? பஞ்சாயத்துக்காரவங்க. ஐயோ என்ன நாத்தம், ஏதோ துணி பிடிச்சிட்டு எறிகிற மாதிரி தெரியுது. அடாடா, பேச்சு பிராக்கல நான் தான் சுருட்டு தூக்கி எறிஞ்சு விட்டேன். பத்த வச்சு சுட்டு வீட்டுக்குள்ளார எரிஞ்சிங்களா? ஆமாய்யா. ஏன் நீங்க எல்லாம் பஞ்சாயத்து வந்தீங்களா இல்ல பத்த வைக்க வந்தீங்களா? ஐயோ வெடித்தேங்க உள்ள இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ வெடித்தேங்க எனக்கே வெடிச்சு. என்னப்பா இது? ஏப்பா இப்படி ஆயிட்ட? இல்ல ஒண்ணு முதல்வர் அவர்களே, யாரதே? வணக்கம். நீயா? சீ! இதெல்லாம் என்ன பயண ஏற்பாடு? வந்து இது நான் கத்தியை தொட்டு ரொம்ப நாளாச்சா, அதனாலதான் கருக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மூட்டை எதற்கு? யாருக்கு தெரியும்? ஆ? இது நாம் எப்பொழுதும் கொள்ளையடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா, அதனால முன்னேற்பாடா மூட்டை எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். ஆஹா, என்ன கடமை உணர்ச்சி. வணக்கம். வணக்கம். எத்தனை தரம்? என்ன நஞ்சப்பா, என்ன விசேஷம்? தலைவருக்கு தற்சமயம் சிறிது உடல்நிலையில் பாதிப்பு. தலைவருக்கு உடல்நலம் இல்லையா? ஒன்று விபரீதம் இல்லை. அதனால் இந்த முறை கடற்கொள்ளைக்கு அவருக்கு பதில் நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சொன்னார். இளம் மனைவியிடம் இருந்து பிரித்து இவ்வளவு சீக்கிரம் அனுப்ப வேண்டி இருக்கிறதே என்று துடிதுடித்து போய்விட்டார். பரவாயில்லை, தலைவரின் கட்டளை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டதாச்சு. ஓ, உத்தரவு. வருகிறேன். போச்சு போச்சு போச்சு, நம்ம போட்ட திட்டம் எல்லாம் காஞ்சி போன கடல் வர மாதிரி நொறுங்கி போச்சு. முட்டாள், தலைவன் நமது வேலையை சுலபமாக்கி விட்டான். எப்படி? நாம் தலைமறைவாக தப்பிச் செல்ல வேண்டிய சிரமம் இல்லாமல் ராஜ உபச்சாரத்துடன் தலைவன் நம்மை அனுப்பி வைக்க போகிறான்ப்பா. அப்போ கொள்ளை அடிக்க போறதா சொல்லி தலைவரை மூஞ்சில வெள்ளை அடிக்க போறோமா?